السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல் குர்ஆனை நடைமுறை வாழ்வில் செயற்படுத்த சில வழிகாட்டல்கள் என்ற சிறப்பு ரமதான் தொடரில் இரண்டாவது அமர்விலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய அமர்விலே நாங்கள் சென்ற அமர்வின் தொடர்ச்சியாக நாங்கள் ஒரு முக்கியமான விடயத்தை பார்க்க இருக்கின்றோம். சென்ற அமர்விலே நாங்கள் சொன்னோம், அல் குர்ஆன் எங்களுக்கு பல்வேறு விதமான வழிகாட்டல்களை வழங்குவதற்காக வந்திருக்கின்ற நூலை தவிர எங்களுக்கு வெறும் வரலாற்று தகவல்களை தருவதற்காக வந்த நூல் அல்ல. எனவே அல் குர்ஆனை நாங்கள் வரலாறு சம்பந்தமான விபரமான தகவல்களை தேடிச் செல்லக்கூடாது, மாற்றமாக படிப்பினைகளைத்தான் தேடிச் செல்ல வேண்டும். அல் குர்ஆனிலும் அல்லாஹ் தஆலா அப்படித்தான் சொல்கிறான், வரலாறுகளில் உங்களுக்கு புத்தி உள்ளவர்களுக்கு படிப்பினை இருக்கின்றது என்று சொல்கிறான். எனவே யார் அந்த படிப்பினைகளை தேடி வரலாற்றை குர்ஆனில் உள்ள ஒவ்வொரு வசனங்களையும் அத்தியாயங்களையும் படிப்பார்களோ அவர்களுக்குத்தான் அல் குர்ஆன் அவருடைய நடைமுறை வாழ்வுக்கு பயனுள்ளதாக அமையும். அவருடைய சிந்தனைகளை மாற்றக்கூடிய, சிந்தனைகளை நெறிப்படுத்தக்கூடிய, சீராக்கக்கூடிய பல்வேறு விதமான வழிகாட்டல்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே வழங்கி இருக்கின்றார். அதற்கு பல உதாரணங்களை நாங்கள் பார்த்தோம். இன்று நாங்கள் அதனுடைய தொடராக அல் குர்ஆனிலே வரலாற்று சம்பவங்கள் இடம்பெறும் பொழுது சில கதாபாத்திரங்களும் அதில் இடம்பெறுவார்கள். அந்த கதாபாத்திரங்கள், அந்த மனிதர்கள், அவர்களை நாங்கள் ஒரு காலத்திலே தோன்றி மறைந்துவிட்ட மனிதர்களாக நினைக்கக்கூடாது. வெறும் ஒரு தகவலாக நாங்கள் அதனை பார்க்கக்கூடாது. மாற்றமாக அந்த ஒவ்வொரு மனிதரிலும் அவரை போன்றவர்கள் ஒவ்வொரு காலத்திலும் வருவார்கள், எல்லா இடங்களிலும் தோன்றுவார்கள் என்பதை நாங்கள் புரிய வேண்டும். உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஜஹலை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார்கள்? ஹாதா ஃபிர்அவுன் ஹாதிஹில் உம்மா, இவன்தான் இந்த முஸ்லிம் சமுதாயத்தினுடைய ஃபிர்அவுன் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் ஃபிர்அவுன் என்பவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தோடு முடிந்துவிட்ட ஒரு சிந்தனை அல்ல. ஃபிர்அவுனிய சிந்தனை என்பது, ஃபிர்அவுன் அந்த காலத்திலே வளர்த்து விட்டாலும் கூட அந்த ஃபிர்அவுனிய சிந்தனை என்பது எல்லா காலத்திலும் எல்லா இடங்களிலும் இருக்கும் என்பதை அதை சொல்ல வருகிறது. அதாவது இந்த அபூ ஜஹல் என்பவன் ஃபிர்அவுன் என்ன வேலைகள் செய்தானோ மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலே அதே வேலைகளை செய்தவன் தான் ஃபிர்அவுன் என்ற கருத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதே போலதான் அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா ஃபிர்அவுனை பற்றி 60 இடங்களுக்கு மேலே சொல்கிறார். அந்த 60 இடங்களிலும் நாங்கள் தேடி பார்த்தால் அந்த ஃபிர்அவுன் எங்கே பிறந்து எங்கே வளர்ந்தான், அவனுடைய வயது என்ன, அவனுடைய பெற்றோர் யாரு, அவனுடைய பெயரை கூட சொல்லவில்லை. ஃபிர்அவுன் என்பது ஒரு பட்டப்பெயர். அந்த காலத்திலே எகிப்தை ஆட்சி செய்த தலைவர்களுக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு பட்டப்பெயர். அவனுடைய பெயரை கூட அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. எங்கு ஆட்சி செய்தான், எத்தனை பேரை ஆட்சி செய்தான், அது சம்பந்தமான எந்த விதமான விவரங்களும் இல்லை. அவனை பற்றி சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்துமே எல்லா காலங்களுக்கும் எல்லா இடங்களுக்கும் பொருத்தமான தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அவன் எப்படி சிந்திப்பான், ஒரு கொடுங்கோலன் எப்படி நடந்து கொள்வான் என்ற விடயங்களை சொல்லி இருக்கிறார். எனவே எல்லா காலத்திலும் அப்படியானவர்கள் தோன்றுவார்கள், அவனை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றின் மூலமாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வழிகாட்டுகின்றார். எனவே இந்த ஃபிர்அவுனிடம் இருந்த பண்பு எங்களிடத்திலே இருக்கின்றதா என்பதை நாங்கள் முதலாவது ஃபிர்அவுனை பற்றி நாங்கள் அல் குர்ஆனிலே படிக்கும் பொழுது ஃபிர்அவுன் எப்படியெல்லாம் நடந்து கொண்டானோ அந்த நடவடிக்கைகள் நாம் எம்மிடத்திலே காணப்படுகின்றனவா? அது நாட்டை ஆட்சி செய்வதிலே மாத்திரமல்ல, எமது வீட்டை நாங்கள் ஆட்சி செய்யக்கூடிய இடத்திலும் எங்கள் நிறுவனத்தை நாங்கள் வழிநடத்தக்கூடிய இடத்திலும் அந்த ஃபிர்அவுனுடைய அந்த சர்வதிகார போக்கு எங்களிடத்திலே காணப்படுகிறதா, அந்த கொடுங்கோன்மை தன்மை எங்களிடத்திலே காணப்படுகிறதா என்ற விடயங்களை நாங்கள் சிந்திக்க வேண்டும். தனது மக்களை எல்லாம் முட்டாளாக்கி வைத்துக் கொண்டு தான் சொல்லுவதற்கெல்லாம் தலையாட்டக்கூடிய ஒரு நிலைமைக்கு அந்த மக்களை வைத்துக் கொண்டிருந்தான். அது மாத்திரமல்ல, அவனோடு இருந்தவர்களும் அவன் என்னதான் சொன்னாலும் எல்லாவற்றையுமே சரி காணக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்தார்கள். எனவே எம்மிடத்திலே அந்த பண்பு இருக்கிறதா? எங்களுடைய தலைவர் ஒரு விடயத்தை சொல்லிவிட்டார் என்பதற்காக எல்லாம் தலையாட்டக்கூடிய சமுதாயமாக ஆட்டுவந்தைகள் போல நாங்கள் அப்படியே இருக்கிறோமா? கிளிப்பிள்ளைகள் போல் அப்படியே சொல்லித் தருவதை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அல்லது சிந்தித்து செயற்படக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும்.
எனவே அதுதான் ஃபிரௌனை பற்றி அல் குர்ஆன் சொல்லும் பொழுது நாங்கள் சிந்திக்க வேண்டிய விடயம். வெறுமனே ஒரு வரலாற்றை படிப்பதாக மாத்திரம் நாங்கள் எண்ணக்கூடாது. அப்பொழுதுதான் அந்த அல் குர்ஆன் நடைமுறை வாழ்வுக்கான வழிகாட்டல்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல நாங்கள் பார்க்கிறோம் அல்லாஹ் தஆலா ஃபிரௌனுடைய அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலே ஃபிரௌனை பற்றி சொன்னது போல காரூனை பற்றியும் சொல்கிறார். அந்த காரூன் அவன் ஒரு பெரிய பணக்காரராக இருந்தான். அந்த பணத்தை அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்காமல் பெருமை அடித்துக் கொண்டிருந்தான் என்பதை வாக்கிலம் வாசித்து விட்டு நாங்கள் அப்படியே முடித்து விட்டு சென்று விடக்கூடாது. மாற்றமாக அதிலிருந்து நாங்கள் பணக்காரர்கள் படிப்பினை பெற வேண்டும். இந்த காரூனை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்று சொன்னால் அது பணக்காரர்களுக்கு அவனுடைய வாழ்க்கையிலே முக்கியமான படிப்பினை இருக்கின்றது. பணக்காரர்கள் மாத்திரமல்ல, அந்த சம்பவத்திலே காரூனை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சூரா கஸஸிலே சொல்லக்கூடிய அந்த சம்பவத்தில் பணக்காரர்களுக்கும் படிப்பினை இருக்கிறது. அவனை பார்த்து ஏமாந்த ஏழை மூமின்களுக்கும் படிப்பினை இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அவன் என்ன சொன்னான்? உனக்கு அல்லாஹ் தஆலா தந்திருப்பவற்றை வைத்து நீ வறுமையை சம்பாதித்துக் கொள், வறுமைக்காக தேடிக்கொள், உலகத்தையும் அனுபவிப்பதிலே தவறு கிடையாது, ஆனால் மறுமையை மறந்து விடாதே என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவனுக்கு வழிகாட்டிய பொழுது அவன் என்ன சொன்னான்? قال انما اوتيته على علم عندي, என்னிடத்தில் இருக்கக்கூடிய இந்த சொத்து செல்வங்கள் எல்லாம் எனது கல்வியின் மூலமாக நான் பெற்றவை என்று அவன் சொன்னான். அப்ப எனவே எனது தகுதி, எனது திறமை, எனது முயற்சி, எனது விடாமுயற்சி இவற்றின் மூலமாகத்தான் நான் இந்த பெரிய அடைவுகளை அடைந்திருக்கிறேன் என்ற அந்த மமதை, அந்த கர்வம், அந்த பெருமை மனிதனுக்கு வரக்கூடாது என்பதை அந்த காரூனுடைய சம்பவத்திலே இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். எனவே காரூன் என்பவன் ஒரு முடிந்து போன ஒரு பாத்திரம் அல்ல, முடிந்து போன ஒரு மனிதனுடைய வரலாறு அல்ல. மாற்றமாக அந்த காரூனிய சிந்தனை, எப்படி ஃபிரௌனிய சிந்தனை எப்படி எல்லா இடங்களிலும் எல்லா காலத்திலும் தோன்ற முடியுமோ அதே போல இந்த காரூனிய சிந்தனை, நான் தான் எல்லாம், என்னால் தான் அனைத்தும் ஆகின்றது என்ற அந்த மனோநிலை, எனது பணத்தால் எதையும் சாதிக்கலாம் என்ற அந்த எண்ணம், அது காரூனிய சிந்தனை. அந்த சிந்தனை எங்களிடத்தில் வந்து விடாமல் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அந்த காரூன் அந்த மக்களுக்கு மத்தியிலே அவனுடைய படை பட்டாளங்களோடு ஆரவாரமாக நடந்து செல்லக்கூடிய நேரத்திலே சில மக்கள் என்ன சொன்னார்கள்? யா லைத்தலனா மிஸ்ல மா ஊதிய காரூன் இன்னஹு லது ஹவ்வின் அதீம், இந்த காரூனுக்கு இருப்பது போல எங்களுக்கும் இருக்கக்கூடாதா, அவன் பெரும் பாக்கியசாலி என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு முன்னாலே அவனை பூமிக்குள்ளே உள்வாங்கினார். பூமிக்குள்ளே அல்லாஹ் தஆலா அவனை இழுத்து விட்டான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, வெளிரங்கத்திலே பார்ப்பதற்கு பெரும் படாடோபமான ஆரவாரமான ஆடம்பரமான வாழ்க்கையை வாழக்கூடியவர்களை நாங்கள் காணலாம். அதனை பார்த்து நாங்கள் மலைத்து விடக்கூடாது. அதனை பார்த்து இவர்கள் தான் பெரும் பாக்கியசாலிகள் என்று நாங்கள் நினைத்து விடக்கூடாது என்பதை இந்த பாடத்திலிருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம். எனவே அதனை ஒரு சம்பவமாக பார்க்காமல் காரூனுடைய சிந்தனை எந்த காலத்திலும் இருக்கும், அந்த காரூனை பார்த்து ஏமாந்தவர்களுடைய சிந்தனை எல்லா காலத்திலும் இருக்கும். இவை என்னிடத்தில் இருக்கின்றனவா இல்லையா என்பதை நாங்கள் சிந்தித்து மறுபரிசீலனை செய்து எம்மை நாம் சீர்திருத்தி கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த அணுகுமுறையிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அதாவது வரலாற்றிலே வரக்கூடிய மனிதர்கள், அவர்களை நாங்கள் வாழ்ந்து மரணித்து விட்ட மனிதர்களாக கருதாமல், எப்போதோ தோன்றி மறைந்துவிட்ட ஒரு சில மனிதர்களாக கருதாமல், அவர்கள் சில சிந்தனைகளுக்கான முன்மாதிரிகள், சில சிந்தனைகளுக்கான உதாரணங்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அபூலஹபை பற்றி கூட அபூலஹப் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே ரசூலுல்லாஹ்வுடைய எதிரிகளில் பெயர் குறிப்பிட்டு சொன்ன ஒரே மனிதன் வந்து அபூலஹப். அதுவும் அவனுடைய பெயர் அல்ல, அவனுடைய புனை பெயர். குறிப்பிட்ட அல்லாஹ் தஆலா குறிப்பிட்ட ஒரு மனிதர் இருப்பாரானால் அது இந்த அபூலஹப் மாத்திரம்தான். அந்த அபூலஹபுடைய தப்பத் யதா சூரத்துல் மஸத் என்ற அத்தியாயம் அல் குர்ஆனில் ஆரம்ப கட்டத்திலே இறங்கியது. ரசூலுல்லாஹ்வுடைய தாவாவினுடைய ஆரம்பத்தில் இறங்கியது. அது எந்த சூறாவுக்கு பின்னால் அல் குர்ஆனில் இன்று இடம்பெற்றிருக்கிறது? சூரத்துல் நஸ்ர், அந்நஸ்ர் என்ற சூறாவுக்கு பின்னால் இடம்பெற்றிருக்கின்றது. அது வந்து அல் குர்ஆனிலே மிக இறுதியாக இறங்கிய ஒரு அத்தியாயம். ஃபத்ஹு மக்காவெல்லாம் முடிந்து மக்கள் கூட்டமாக இஸ்லாத்தை நோக்கி வந்த பொழுது இறங்கிய அத்தியாயம் தான் அது.
இஸ்லாத்துக்கு அல்லாஹ்வுடைய வெற்றி வந்த உதவி, அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வினால் இஸ்லாத்துக்கு கிடைத்த உதவியை பற்றி சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம். அந்த அத்தியாயத்துக்கு பின்னால் ஆரம்பமாக அல் குர்ஆனில் இறங்கிய சூரத்துல் மஸத் இடம்பெற்றிருக்கிறது. இது எதனை எங்களுக்கு சொல்கிறது? அபூ லஹபை அல்லாஹ் தஆலா சொல்வதற்கான காரணம் என்ன என்று கேட்டால், இந்த இடத்திலே வலதையாக அல்லாஹ் தஆலா காபிர்களை பற்றி பெரும்பாலும் சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே உள்ள காபிர்களை பற்றி பெயர்களை குறிப்பிடுவதில்லை. ஆனால் இங்கு சொல்லப்படுவதற்கான காரணம் என்ன? அதில் முக்கியமான ஒரு படிப்பினை இருக்கிறது. அதாவது இந்த அபூ லஹப் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை கடுமையாக எதிர்த்தான். இஸ்லாத்தை அழிப்பதற்கு, ஒழிப்பதற்கு கங்கணம் கட்டிக்கொண்டு செயற்பட்டான். ஆனாலும் இஸ்லாம் வளர்ந்து சென்றதை தவிர அது ஒரு நாளும் வீழ்ச்சி அடையவில்லை. எனவே எவ்வளவுதான் எதிர்ப்புகளை இஸ்லாம் சந்தித்தாலும் இறுதி முடிவு இஸ்லாத்துக்குத்தான் என்பதை தெரிவிப்பதற்காகத்தான் அல் குர்ஆன் சூரத்துன் நஸ்ருக்கு பின்னால் இஸ்லாத்துக்கு கிடைத்த வெற்றி என்ற சூறாவை குறிப்பிட்டதன் பின்னால் அல்லாஹ் தஆலா இந்த ஆரம்ப கட்டத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த எதிர்ப்பை சொல்லக்கூடிய அத்தியாயத்தை அமைத்திருக்கின்றார் என்று சில அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த விடயங்களை நாங்கள் கவனத்தில் கொண்டு வரலாற்றை படிக்கக்கூடிய நேரத்திலே நாங்கள் அதனை படிப்பினையாக நாங்கள் பார்ப்போம். அதனை படிப்பினையாக பார்ப்பது என்று சொன்னால், அதிலே உள்ள சிந்தனைகளை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். வெறும் ஆட்களையும் சம்பவங்களையும் பார்த்து கொண்டிருக்காமல் அதிலே என்ன சொல்லப்படுகிறது, அது எல்லா காலத்திலும் அதே போன்று நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து அதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதிலே சொல்லப்படக்கூடிய தீய கதாபாத்திரங்களுடைய பண்புகளை விட்டு நாங்கள் ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். நல்ல கதாபாத்திரங்களுடைய பண்புகளை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் எடுத்து நடக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து செயற்படுவோம். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அதற்கு அருள் புரிவாராக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.